சென்னையில் மாட்டிறைச்சி விருந்தில் பங்கேற்ற ஐஐடி மாணவர் சூரஜ் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரிடம் காவலர்கள் வாக்குமூலம் பெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை சுப்பிரமணியன் தரவிருக்கிறீர்கள். சுப்பிரமணியன், வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? சற்று நேரத்திற்கு முன்பாக கோட்டூர்புரம் காவல் ஆய்வாளர் தன்ராஜ் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐஐடி மாணவர் சூரஜிடம் வாக்குமூலம் பெறுவதற்காக வந்திருக்கிறார். சம்பவம் எப்படி நடந்தது, யார் 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 அவரை தாக்கினார்கள் என்று பல்வேறு கேள்விகளோடு அவர் வாக்குமூலம் பெறுவதற்காக தன்ராஜ் நுங்கம்பாக்கத்தில் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். இதற்கிடையில் சூரஜை பரிசோதனை செய்வதற்காக சற்று நேரத்திற்கு முன்பாக மருத்துவமனை ஊழியர்கள் அருகில் இருக்கக்கூடிய வேறொரு பரிசோதனை கூடத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். காரில் அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக முதல் கட்டமாக இந்த புகார் பெற்று அதன் பிறகு வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு கட்டமாகத்தான் வாக்குமூலம் பெற்று அடுத்த கட்டமாக வழக்கு பதிவு செய்வதற்கான காவல்துறை முடிவு செய்திருக்கிறார்கள். காவல் ஆய்வாளர் தன்ராஜ் சம்பவம் இங்கு வந்திருக்கிறார். அவரிடம் மற்ற மாணவர்கள், அதாவது ஐஐடி மாணவர்கள், அவர் கூடிய மாணவர்கள் அவர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இன்று மதியம் வேளையில் கேண்டீனில் இருக்கக்கூடிய இவர் உணவு அருந்துவதற்காக சென்றிருக்கிறார் சூரஜ். அப்போது 7 மாணவர்கள் வந்து அவர்களை தாக்கியதாக மற்ற மாணவர்கள் காவல்துறையிடம் தெரிவித்திருக்கிறார்கள். சூரஜிடம் சம்பவம் நடந்தது குறித்து காவல்துறையினர் வாக்குமூலம் பெற்றிருக்கிறார்கள். பரிசோதனைக்கு பிறகு மீண்டும் வாக்குமூலம் பெறப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.